என்சிஇஆர்டி கிளாஸ் 10 ஸ்பர்ஷ கிதாப்பில் இருக்கக்கூடிய பத்திய கணக்கில் லெசன் 1 கபீர் சாக்கி. ऐसी वाणी बोलिए मन का आपा खोई अपना तन शीतल करें औरन कौन सुख होई. ஸோ இதில் வந்துட்டு வாணி அப்படிங்கிறதோட மீனிங் வந்துட்டு வேர்டு வச்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். ஐசா வாணி போலியே, எப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும். மன் கா ஆப்பா கோய், நம்மளுடைய ஆப்பா. மன் கா ஆப்பா மீன்ஸ் அகங்கார். ஆப்பா மீன்ஸ் அகங்கார். நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், விடணும். நம்ம மனதில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மனதில் அகங்காரம் இல்லாமல் அப்படின்னா தன் சீத்தல் கரேங். அப்படின்னா தன் தன் அப்படின்னாக்கா பாடி, நம்மளுடைய உடலை வந்து சீத்தல் அப்படின்னா கூல், டன்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடலை வந்து குளிமை அடைய செய்யணும். அவுரன் கவுன் சுக் ஹோய். அவுரன் கவுன் அப்படின்னா அவரும் அடுத்தவங்களுக்கும் வந்து அது எப்படி இருக்கணும், சுக் இன்பமானதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசணும். ऐसा वाणी बोलिए मन का आपा कोई अपना तन शीतल करें औरन कौन सुख होई. Second one, कस्तूरी गुंडली बसई मृग ढूंढई बनमाही ऐसे घड़ी घड़ी राम हैं दुनिया देकै नाही. ஸோ கஸ்தூரி குண்டலி, கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து மிருகு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா மான், டீர் சொல்கிறோம் இல்லையா, மிருகு. இந்த மிருகு வந்து அவரோட டைப் வந்துட்டு கஸ்தூரி. இந்த மான் வகை வந்து என்ன செய்யும்னா, அவங்களுடைய குண்டலி அப்படின்னா நாபி கமலத்துலேருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ அந்த கஸ்தூரி அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்மெல் வந்துட்டு அதனுடைய கமண்ட நாபி கமலத்துலேருந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரும். மிருகு ढूंढे பன்மாகி, தனக்குள்ளே தான் அந்த வாசனை வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அந்த மிருகு, அந்த மான் வந்து என்ன செய்யும்னா, மிருகு ढूंढे பன்மாகி, ढूंढे அப்படின்னா தேடுமா, பன்மாகி அந்த காடு ஃபுல்லாக எங்கேருந்து இந்த வாசம் வருது அப்படின்னு சொல்லி அந்த மான் வந்து தேடி அலையும். அதுபோல் ஐசே கடி கடி ராம் ஹே துனியா தேக்கை நாகி, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாமல் நம்மளும் என்ன பண்ணுறோம், துனியா வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி வரோம். இந்த கோயிலில் கடவுள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, நம்ம தேடி வரோம். ஆனால் கடவுள் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே நம்மளும் என்ன பண்ணுறோம், அந்த கஸ்தூரி மான் மாதிரி தேடி அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. थर्ड वन, जब माइम था तब हरी नहीं अब हरी है माइम नाही सब अंधियारा मिट गया जब दीपक देखा माही. ஜப் மைந்தா, நான் எப்போ நான் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல நானாக இருக்கும் பொழுது அப்படின்னா நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அகங்காரத்தில் நான் இருக்கேன், ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது அப்படின்னா தப் ஹரி நகி, அப்போது வந்து கடவுள் இல்லை. எப்போ நான் தான் செஞ்சேன், இந்த வேலையை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்கோ அப்போது வந்து கடவுள் இல்லை. அப் ஹரிஹேன் மாயம் நாகி, இப்போ கடவுள் வந்துட்டார். கடவுளுடைய வந்துட்டார்னா கடவுளுடைய புரிதல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா மாயம் நாகி, அந்த இடத்துல நான் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து வராது நம்மளுக்கு. இதை நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டோம், கடவுளோட அனுகிரகத்தால் செஞ்சோம், கடவுளோட கிருபையினால் அது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப் அந்தியாரா மிட் கயா ஜப் தீபக் தேக்யா மாகி, எப்போ தீப ஒளி வந்ததோ அப்போது வந்து இந்த அறியாமைங்கிற இருள் வந்து என்ன ஆகிடும், மறைஞ்சிரும். எப்போ வந்து கடவுளுடைய தீப ஒளி வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்போது அந்தியாரா அப்படிங்கக்கூடிய அந்த இருள், நம்ம நான் அப்படிங்கக்கூடிய அகங்கார இருள் வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. फोर्थ वन, सुखिया सब संसार हैं खाएं अरु सोवै दुखिया दास कबीर हैं जागें अरु रोवै. சுக்கியா சப் சங்சார் ஹே, சப் சங்சார், சங்சார் அப்படின்னாக்கா வேர்ல்டு, உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, சுக்கியா சுகமாக இருக்காங்க. காயே அரு சோவை, நல்லா சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. दुखिया दास कबीर हैं
ஜாகை அரு ரோவை. ஆனால் இங்கே கபீர்தாஸ் வந்து எப்படி இருக்காராமா, துக்கியா கவலையோடு இருக்கார். அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு, பேக்கப் ஆகிட்டு ஜாகை அவர் ரோவை விழிச்சு இருக்கிறாரு, அழுதுட்டுருக்காரு. என்ன ரீசன் சொல்கிறாங்க, உலக மக்கள் எல்லாரும் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுக இன்பத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கடவுளை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியாமையே இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தூக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நாலேஜை இல்லாமையே இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்பத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, தன்னையே மறந்த நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கபீர்தாஸ் வந்து எப்படி இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, கவலையோடு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜாகே. ஆனால் எப்படி இருக்கார், பேக்கப்பில் இருக்கார். அவர் வந்து முழிச்சிருக்காரு, தன்னிலை அவர் வந்து மறக்கலை. அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, கடவுளோட நம்ம இன்னும் சேர முடியலை, கடவுளை விட நம்ம தூரத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு இந்த சுக இன்ப துன்பங்கள் வந்து நம்மளுக்கு நிலையானது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு கடவுள்கிட்ட சரண அடையணும் அப்படிங்கிறதில் அவர் வந்து விழிப்போடு இருக்கிறதுனால அவர் வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து அவருக்கு துன்பமானதாகவும் அவர் நினச்சி அவர் வந்து அழுதுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாக்கியால் ஃபஸ்ட்டு 4 தோஹா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4 அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தன்யவாத்.